Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. பாகிஸ்தான் மீது இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் அந்நாட்டு விமானப்படையின் 20% உள்கட்டமைப்புகள் போர் விமானங்கள் நாசமடைந்துள்ளன. அத்துடன் பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் உட்பட 50 பேர் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நாகப்பன் இணைகிறார். வணக்கம் நாகப்பன். இந்தியா நடத்திய தாக்குதலில் சேதமடைந்துள்ள பாகிஸ்தானில் உள்கட்டமைப்புகள் மற்றும் போர் விமானங்கள் குறித்த தகவல்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். கடந்த மாதம் 22ஆம் தேதி காஷ்மீருடைய பகல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர். அதற்கு பதிலடி கொடுக்க இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் தாக்குதல் நடத்தியது. கடந்த 10ஆம் தேதி இந்தியா நடத்த தாக்குதலில் பாகிஸ்தான் விமானப்படை ராணுவத்திற்கு பேரிழப்பு ஏற்பட்டது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது இந்திய நகரங்கள் மற்றும் ராணுவ தளங்களை குறிவைத்து பாகிஸ்தான் முதலிலே ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியது. அதை இந்தியா வெற்றிகரமாக முறியடித்தது. இதற்கு பதிலடியாக இந்திய விமானப்படை கடந்த 10ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் பாகிஸ்தானுடைய ராவல்பிண்டியில் உள்ள நூர்கான் விமானத்தளம், சிந்து பகுதியில் இருக்கின்ற சுக்கூர் விமானத்தளம், பாகிஸ்தானின் பஞ்சாப் பகுதியில் இருக்கின்ற ரஹீம் யார்கான் விமானத்தளம் உட்பட ராணுவ மையங்கள் பலவற்றை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. இதில் சேதமடைந்த விமானத்தள கட்டிடங்கள் மற்றும் ஓடு பாதைகளுடைய செயற்கைக்கோள் படங்களை அமெரிக்காவுடைய ஏரோஸ்பேஸ் நிறுவனம் மேக்ஷர் டெக்னாலஜிஸ் வெளியிட்டது. நூர்கான் விமான தளத்தில் ஒரு கட்டிடம் பலத்த சேதமடைந்தது. அதே போல் சுக்கூர் ராணுவ தளத்திலும் ஒரு கட்டிடம் பலத்த சேதமடைந்தது. சர்கோதா நகரில் இருக்கின்ற முசாப் விமானப்படை தளம், வடக்கு சிந்து பகுதியில் இருக்கின்ற ஷாபாஸ் ஜேகோபாத் விமானப்படை தளம், வடக்கு தட்டா நகரில் இருக்கின்ற போலாரி விமானப்படை தளங்களும் சேதமடைந்தன. ஜேகோபாபாத் விமானப்படை தளத்தில் கட்டிடம் ஒன்று சேதமடைந்தது. முசாப் விமானப்படை தளத்தில் ஓடு பாதை சேதமடைந்தது. இந்த தாக்குதல் குறித்து இந்திய விமானப்படை அதிகாரி விங் கமாண்டர் வியோமிகா சிங் சில நாட்களுக்கு முன்பு அளித்த பேட்டியில் இதனை உறுதிப்படுத்தினார். அதற்கு ஆதாரமாக செயற்கைக்கோள் படங்களும் வெளியாகின. பாகிஸ்தான் ராணுவ மையங்களுடைய கட்டுப்பாட்டு மையம், பஸ்ரூர் மற்றும் சியால்கோட் விமான தளத்தில் இருக்கின்ற ரேடார் மையங்கள், ஆயுத கிடங்குகள் ஆகியவையும் சேதமடைந்தன. பல தளங்களை இந்தியா தாக்குதல் நடத்தி அழித்தது இதன் மூலமாக உறுதியாக தெரிய வந்தது. 12க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் ராணுவ தளங்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியதிலே பல்வேறு பதுங்கு குழிகள், சுரங்கங்களும் அழிக்கப்பட்டன. பாகிஸ்தானுடைய ராணுவத்தினுடைய பல தளங்கள் இதன் மூலம் அழிக்கப்பட்டது உறுதியாகவே பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் மூலமாக தெரிய வந்தது. இந்திய ராணுவ தளங்கள், பொதுமக்கள் வாழும் இடங்களை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்திய நிலையில் இந்திய ஏவுகணைகளும் ட்ரோன்களும் அதை முறியடித்தன. பாகிஸ்தானுடைய சர்கோதா மற்றும் போலாரி விமானப்படை தளங்களில் இந்தியா கடும் தாக்குதல் நடத்தியதில் வெடிபொருள் கிடங்கு மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த பகுதிகளில் தான் பாகிஸ்தானுடைய F-16, J-17 போன்ற போர் விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இந்த தாக்குதலில் பாகிஸ்தான் விமானப்படை அதிகாரி உஸ்மான் யூசுப் மற்றும் விமானப்படையினுடைய 4 வீரர்கள் உட்பட 50 பேர் உயிரிழந்தனர். அத்தோடு பல போர் விமானங்கள் நொறுங்கின. மொத்தமாக பார்த்தோமேயானால் நூர்கான், ரபிக்யூ, முரீத், சுக்கூர், சியால்கோட், பஸ்ரூர், சுனியன், சர்கோதா, கர்த்து, பலோரி, ஜகோபாபாத் போன்ற பாகிஸ்தானுடைய ராணுவ தளங்கள் சேதமடைந்தன. இந்தியாவினுடைய ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலுக்கு முன்பும் தாக்குதலுக்கு பின்பும் எடுக்கப்பட்ட சேட்டலைட் படங்களும் இந்த இடங்கள் சேதமடைந்ததை உறுதிப்படுத்தி இருக்கின்றன. இந்திய தாக்குதலில் நொறுங்கி போன பாகிஸ்தானுடைய விமானப்படை தளங்கள் தொடர்பான வீடியோவை இந்திய விமானப்படை வெளியிட்டது. அதே போல் பாகிஸ்தான் ஏவிய ட்ரோன்கள், ஏவுகணைகளை நடுவானிலேயே சுற்றி வைத்த வீடியோவும் வெளியிடப்பட்டது. இதன் அடிப்படையில் பார்க்கிற போது பாகிஸ்தான் விமானப்படையினுடைய 20% உள்கட்டமைப்புகளும் போர் விமானங்களும் சேதமடைந்தது தெரிய வந்தது.